ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹார்டி ஃபேஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம போட் நெக் சுடி எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த லைனிங் கிளாத்தை நம்ம இந்த மாதிரி நாலாக இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக ஃபோல்டாக இருக்க பக்கம் தான் நம்ம பக்கம் இருக்கணும். ஓப்பனிங் சைடெலாம் வெளியில் இருக்கிற மாதிரி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஃபோல்டாக இருக்கிறது நம்ம பக்கம் இருக்குது. மேலே 2 கிளாத் ஃபோல்டாக இருக்கணும். அளவு சுடிதாரில் இப்போ நமக்கு ஹைட் எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். எவ்வளோ ஹைட்டு உங்களுக்கு வருதோ அந்த ஹைட்டோட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. நம்ம கீழே மடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு மடித்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக கீழே கிளாத்தெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் அளவு மார்க் பண்ணி ஹைட் மார்க் பண்ணி மேலே போட்டுக்கிட்டேன். இப்போ மேலே வந்து நெக் கட் பண்ண 4 இன்ச் மேலே எடுத்துக்கிட்டேன். கீழே ஹைட் வந்து 3.5 இன்ச் எடுத்திருக்கேன். கீழேருந்து 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. நெக் வரைகிறதுக்கு இந்த மாதிரி கர்வ் போடுறதுக்கு 1.5 இன்ச் எடுத்து இந்த மாதிரி கர்வ் போட்டுக்கோங்க. அடுத்து 2.5 இன்ச் எடுத்துக்கோங்க. அடுத்து ஆம் ஹோல் வந்து எனக்கு 5.5 இன்ச் இருக்குது. அதனால் நான் 5.5 இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு 1.5 இன்ச்சு கர்வ் வரைஞ்சி போட்டுட்டேன். அடுத்து அளவு சுடியை இந்த மாதிரி வச்சு அது மேலேயே ஆம்கோல் கிட்டலாம் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அது மேலேயே இந்த லைன் வரைஞ்சிக்கோங்க. இது எதுக்குன்னா, நம்ம அளவு சுடி வச்சதுலேருந்து எல்லாத்துலேயும் 2 இன்ச் எடுத்துக்கோங்க. அந்த 2 இன்ச் வந்து வச்சதுக்கப்புறம் அதையும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணிக்கணும். அந்த 2 இன்ச் வந்து தையலுக்காக நமக்கு போயிடும். அதுதான் ஒரிஜினல் அளவு. அதனால் 2 இன்ச் வச்சுக்கோங்க. மேலே 2 சைடும் கட் பண்ணி விட்டால் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் கிடைக்கும் நமக்கு. சைடில் இது வந்து நம்ம ஓப்பனிங் சைடுக்காக அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து ஒரிஜினல் லைனிங் கட் பண்ண மாதிரியே ஒரிஜினல் பீஸை வந்து கட் பண்ணணும். ஒரிஜினல் பீஸை அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கீழே வச்சுட்டு அது மேலே லைனிங்கை போட்டு அதே அளவுக்கு கட் பண்ணிடலாம். நம்ம கீழே இருக்கிறது தான் ஒரிஜினல் சுடியோட பீஸு, மேலே இருக்கிறது லைனிங். அடுத்து ஹேண்டு கட் பண்ணுறோம். ஹேண்ட் வந்து மீதி இருக்கும்ல, அந்த துணியை வந்து இந்த மாதிரி 4ஆக மடிச்சுக்கோங்க. எப்போவுமே ஃபுல்லாக ஃபோல்டாக இருக்க சைடு நம்ம சைடு தான் இருக்கணும். ஃபோல்டாக இருக்க சைடு வந்து எனக்கு வந்து 3/4 ஹேண்டு, அந்த சைடு எனக்கு ஃபுல்லாகவே வேணும். துணி எவ்வளோ இருக்கோ அதனால் அதை வச்சுக்கிட்டேன். இது வந்து ஆப்போசிட் சைடில் வந்து 2.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் கை ஷேப் கரெக்டாக வரும், சுருக்கம் வராது. இந்த சைடு 6 இன்ச் மார்க் பண்ணி அது ஃபுல்லாக ஒரு கோடு போட்டுக்கிட்டோம். அந்த கர்வ்லேருந்து அது ஃபுல்லாக கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். சென்டர் சைடு வந்துட்டு ஒரு சின்ன நாட்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், 2 சைடும் ஹேண்ட் ரெடி. இந்த வீடியோவில் நம்ம போட் நெக் வந்து எப்படி கட் பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.